ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறோம். வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. சுடுதண்ணி வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு தண்ணி இருத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடை சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூ மாதம் ஒரு தடவை நம்ம செஞ்சு கட்டாயம் சாப்பிட்ணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி செய்யும். இப்போ ஆனியன் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வாழைப்பூவை சேர்த்திக்க போகிறோம். இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள். இது கூட வேறு எதுவும் சேர்த்த போகிறதில்ல. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பாசி பருப்பு, அதை சேர்த்திக்கலாம். வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வாழைப்பூ தனியாக வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த பாசிப்பருப்பு அது கூட வாழைப்பூவில் சேர்த்தையில் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லதுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இதில் பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. எந்த பொரியல் செஞ்சாலும் நம்ம பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டு ஒரு பெரட்டி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைப்பூ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.